மாவட்டம் திரு சா ரமேஷ் பாபு, திரு பொன் வள்ளுவன், திருமதி கோ மீனாட்சி, திருமதி ஜே பூவிழி, திரு ஓ உமாதேவன், திரு யா மகேஷ்குமார், திரு ப ஜெயக்குமார், தலைவர் அவர்களையும் மற்றும் அவரின் கணவர் அவர்களையும் நீங்கள் விழா சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம். பணியாற்றி இப்பொழுது இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஐயா கிருஷ்ணன் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். தேசிய பறவை பயிரிழப்பு அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த சாதனையாளரின் தாயார் திருமதி வனமயில் அவர்களை வருக வருகை என்று வரவேற்கிறோம். என்று வரவேற்கிறோம். மோட்டூர் பள்ளி வரவேற்கிறோம். நம்மையெல்லாம் வழிநடத்துபவர் நம் ஆசிரியர். அவருடைய தலைமை ஆசிரியரை அவருக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளார். வினதா அவர்களின் தந்தையர் ரகுராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மருத்துவராக பணியாற்றி வரும் திருமதி சாந்தகுமாரி அவர்களை வருக வருக என்று விருது பெற்ற சுளையும் முற்றர் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் பொழிந்திடும் பாலும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன் என்ற பாரதிதாசனின் தமிழுக்கு தலை தாழ்ந்த என் முதல் வணக்கம். காலத்தின் அருமை கருதி மேடையிலே வீட்டிற்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அரங்கத்திலே பார்வையாளர் பட்டியலிலே இருக்கின்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வேறுபாடு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. நாம் இந்த போன்ற சாதனையாக வர சாதனை அங்கே நமக்கு கிடைக்கும். கண்ணதாசன் படைத்த நம்முடைய பொறிக்கப்பட்டிருந்த சிறந்தவர்களாக பள்ளிக்கு வருவார்கள். கடைசியாக பள்ளியிலிருந்து அனைத்து வெற்றிகளையும் படைத்து சாதனை படுத்தலாக அவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு செய்கிறார். இவரை பற்றி சொல்றேன். ஆங்கில பேராசிரியர் திரு சா சம்பத் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள். ஓய்வு நன்றி. பசுமாத்து
இடைநிலை ஆசிரியர் திரு அடுத்த விருது வந்து என் தாயார் அவர்கள் ஆசிரியருக்கு சிறப்பு செய்கிறார். மாநில உறுப்பினர் எஸ்எல்சி உறுப்பினர் அவர்கள் ஆசிரியருக்கு கணித பட்டற ஆசிரியர் திருமதி பி சுசிலா அவர்கள் கச்சூரியூர் ஊராட்சியின் துணை தலைவர் ஆசிரியரை பாராட்டி வாழ்த்துரை வழங்குகிறார். அதான் தலைமை ஆசிரியர் திருமதி தாட்சாயணி இந்த மாநில நலாசிரியர் விருது பெற்று நம்முடைய ஒன்றியத்திற்கே நம்முடைய தமிழக கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அக்காலங்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். சகோதரர்கள் ஏறக்குறைய 1977 ஆண்டு நாங்களாம் ஒரு பேட்ச் அப்பாயின்மெண்ட்டு ஒரு பல்கா ஒரு பேர் நல்லா அப்பாயின்மெண்ட் ஆகும். இப்போ அவங்க அந்த கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளாக இனிமே அதை பெற்றுத்தந்த நம்முடைய அலுவலர்கள் பாடுபட்ட குடும்பத்தினர்கள் சான்றோர் ஊர் பொதுமக்கள் மாணவர் ஆசிரியர் பெருமை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். சகோதரர்கள் மேலும் பல்கலை பெற்று தேசிய அளவில் வழங்கக்கூடிய சாந்தி அவர்கள் விருது பெற்ற திருமதி கோ மீனாட்சி அவர்கள் இந்த மாநில விருது என்பது ஒரு அடித்தளம் மட்டும்தான். அன்பாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். மேலும் மேலும் தேசிய நல்லாசிரியர் விருது என பல விருதுகளை வாங்கி இதே போன்று பாராட்டு விழா அமைக்க வேண்டும், எங்களையும் அனைவரையும் அழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கோடி அவர்கள் விருது பெற்றது நாங்களே விருது பெற்ற மாதிரி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டியூபிஎஸ் கொத்தமங்கலம் தலைமை ஆசிரியர் திருமதி தேவி அவர்கள் சிறப்பு செய்கிறார். எங்கள் ஒன்றியத்தில் பணியாற்றி எங்களை எல்லாம் விட்டு மாறுதலில் சென்ற காட்பாடி ஒன்றியத்திற்கு வந்திருக்கும் திருமதி பானுரேகா தேன்பள்ளி வெங்கடாபுரம் இடைநிலை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அவர்களை இந்த மன்றம் வாழ்த்துகிறது. நமக்காக அவ்வளவு தூரம் மனம் கேட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, வாழ்த்துறை வழங்கும். வான்தொடும் தூரமில்லை உங்கள் புகழ் இந்த உலகம் எல்லாம் பாராட்டம் என்று கூறி என்னுடைய அன்பு சகோதரி
பெற போகக்கூடிய எம்முடைய அன்பு சகோதர ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இவரெல்லாம் எங்களுடைய பணிக்காலத்தில் இவருக்கு இளையவராக இருந்தாலும் சரிசமமாக வைத்து இவர்களுடைய வழிகாட்டியாகவே நான் இதுநாள் வரை இந்த ஒன்றியத்தில் பணியாற்றியிருக்கிறேன். வேறு ஒன்றியத்திற்கு சென்றாலும் இந்த ஒன்றியம் எப்பொழுதும் எனக்கு தாய்கள் போலதான். இவர்களை பார்த்துதான் இவர்கள் தான் என்னுடைய வாழ்நாளில் பணியாற்றும் பொழுது இவர்களெல்லாம் தான் எனக்கு வழிகாட்டி ஆசிரியர்கள் பல பேர் என மேடை ஏற்றியதற்கு மிகவும் நன்றி. கே. கௌரி அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். தலைமையாக இவர் சென்ற ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்றவர் திருமதி செல்வி ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி மீனாட்சி அவர்கள் என்னுடைய 95 அப்பாயின்மெண்ட்டை சேர்ந்தவங்க உரிமையாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் மேன்மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சுறுசுறுப்பு நல்ல பண்புகள் அனைத்தும் வந்து கவரக்கூடியதாகுமா போட்டவர் வாங்கினாங்க. அது ரொம்ப பெருமையா இருக்குது. வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து பியூபிஎஸ் மகமுதுபுரம் தலைமை ஆசிரியர் இவரின் முன்னாள் உதவி ஆசிரியர் திருமதி வேதா அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். அதிகமாக பேச விரும்பல. நாங்கள் 2 பேருமே 11 வருஷமா ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். சகோதரிகள் மாதிரி அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாகவும் அதே நேரம் ஈடாகவும் இருப்பாங்க. அந்தந்த வேலைகளை அன்னன்னைக்கு செய்து முடிப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நிறைய வேலைகளை நானும் கற்றுக்கிருக்கேன். அவங்க வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு என்னை தேடி வந்து அவங்க விருது வந்து எடுத்து போட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேன்மேலும் அவங்க வந்து பல விருதுகள் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வட்டார கல்வி அலுவலர் திருமதி பா. சுமதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். வட்டார கல்வி அலுவலர் திருமதி டி. கீதா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கோ. மீனாட்சி அவர்களுடைய பாராட்டு விழா. அவர்கள் என்ன பாராட்டு விழா அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வழங்குகின்ற சிறந்த ஆசிரியர்கள் அனைவருமே சிறந்த ஆசிரியர்கள் தான். அவருடைய பணியை பாராட்டி அவர்கள் செய்கின்ற பள்ளியில் செய்கின்ற அனைத்து வகை பணிகளையும் உற்று நோக்கி மற்ற பிளாக் கொடுக்குறோமா இல்லையா, கேள்விப்பட்ட பிளாக் எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அவருடைய உற்றார் உறவினர்கள் ஓடோடி வந்து சென்னையிலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்திருக்காங்க. அனைவரையும் இந்த விழாவிற்கு வந்து அவர்களை எங்கள் வட்டார கல்வியாளர்களுடைய ஆசிரியை பாராட்டுவதற்கும் நீங்கள் அனைவருக்கும் நன்றி.
திருமதி புவனேஸ்வரி சந்திரபாபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். மீனாட்சி அவர்கள் மகனும் மருமகளும் என்னை போன்றோருக்கும் ஏனையோருக்கும் என் அன்னை தமிழர் வணக்கத்தை கூறுகிறேன். எங்கள் அன்னைக்கு ஒரு வாழ்த்து மலர். வணக்கம். வாழ்த்து கூறுவதற்கு வயது தேவையில்லை, அன்பு இருந்தால் போதும். அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு மனதும் அந்த வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் எனது அண்ணி அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். உன் வேலையை உணர்ந்து செய் இந்த உலகம். அவர்களின் வாக்கிற்கேற்ப எனது அண்ணி அவர்கள் தனது உழைப்பினாலும் முயற்சியினாலும் கிடைத்த இந்த விருதை போல் மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துகிறேன். மதுரைக்கு அழகு அந்த மீனாட்சி என்றால் கொசவன்புதூருக்கு அழகு இந்த மீனாட்சி என்பேன் நான். தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழந்து பிறர் வாட செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் ஏறி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் பாரதி. அவர் வாக்கிற்கேற்ப நான் வாழ்வேன், நான் சாதிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நான் சரித்திரம் படைப்பேன் என்று தனது உழைப்பால் உயர்ந்தவரை வாழ்த்தி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு எடுத்துக்காட்டாய் இறங்கும் எனது அந்நியவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Phone number